ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். பானூஸ் முகல் தர்பார். இது வந்து வெள்ளரி பழம். நாங்கள் பூட்னு சொல்லுவோம் உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம்ஸ். சேலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது தாறுமாறாக கிடைக்கும். சேலத்தில் எல்லா இடத்துலையும் நல்லா போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இதை நீ எப்படி கட்டியிருக்காங்கன்னு எங்கள் பூங்குடி அம்மா அதை தூக்கி போட்டாங்க. அதோட நான் காட்டலான்னு பார்த்தேன் உங்களுக்கு ஃபோட்டோ. வெயிலுக்கு வந்து இது போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு பானையில் வச்சுருங்க. அது நல்லா ஊறி 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 நானும் வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். டைம் இல்லை. திருச்சியில் பானை வெயிலுக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அடுத்து அப்படியே ஜில்லுன்னு அப்புறம் சாப்பிட்ணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதை ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் பானையில் வச்சா அது ரொம்ப தாறுமாறான டேஸ்ட்டு கொடுக்கும். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, ஜென்ஸுக்கு நல்லது, வேலைக்கு போயிட்டு வந்த ஜென்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு நல்லது, ஈவன் வயசானவங்களுக்கு நல்லது. எங்கள் சேலத்துலலாம் எங்கள் பாட்டி அப்பாவுடைய அம்மா அவங்க வந்து பரமத்தி வேலூர் பக்கத்தில் பாலப்பட்டி கிராமத்துக்காரங்க, பாண்டமங்கலம் பக்கம் வில்லேஜ்காரங்க, வயல் வரப்போடு இருந்தவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வாங்கிட்டு வந்து சேலத்தில் எங்கள் தெருவில் பனமரத்துப்பட்டி பக்கம் வீடு எங்களது. திருச்சி மெயின் ரோட்டில் தாதுகாப்பட்டி, ரொம்ப கிட்டக்க பனமரத்துப்பட்டி. ஸோ அங்கே பின்பக்கமாக இருந்து கிராமத்துலேருந்து வர்றவங்க நொங்கு, வெள்ளரிக்காய் எல்லாமே கொண்டாந்து விற்பாங்க. மாம்பழங்க எல்லாமே கூடையாக. ஸோ நாங்கள் வாங்கி எங்கள் வீட்டில் நிறைய பேர் ஜாயின்ட் ஃபேமிலியில் அதை எடுத்துகிட்டு பொறுமையாக உட்காந்தவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி நாட்டு சர்க்கரை போட்டு பெரிய பானையில் போட்டு வச்சுருவாங்க. கீழே மணல் போட்டு. ஸோ அது நல்லா கூலிங்காக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வரும்போது எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதுவும் வந்து குச்சிக்கிழங்கும் கொடுப்பாங்க வேக வச்சு. நாங்கள் பர்கரோ பிஸ்ஸாவோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோ சாப்பிட்டு வளரலை. மிக்சர் கூட கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி ஹெல்த்தி ஃப்ரூட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஜென்ஸ் வந்தால் கூட இதை தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்புறம் மாவேலி கிழங்கு ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய், கலாக்காய் ஊறுகாய், இதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அப்போ கிடையாது. ஹெல்த்தி ஃபுட் இருந்தது. ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க எங்கள் பாட்டி. அவங்க அம்மாவும் மாஷால்லா ரொம்ப ஹாஃப் சாரி போட்டுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ரொம்ப அருமையாக ரொம்ப நேரம் குக் பண்ணுவாங்க எல்லாருக்காகவும். அவங்க மாதிரிலாம் சமையல் பண்ணணுன்னா நம்ம கண்டிப்பாக அவங்க தான் திரும்பி வரணும். ரொம்ப ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அவங்க இவங்களும் அப்படி தான். அவங்க மருமக எங்கள் அப்பாவுடைய மாமி அவங்கள வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் அவங்க வந்து அத்தனை தோசை போடுவாங்க. வந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் பங்காளிங்களுக்கெல்லாம் போடுவாங்க. ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம். அதே ஊர்க்காரங்க அவங்க. இல்லை, அவங்க வேறு ஊர்க்காரங்க. ஓன் கசின் எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அப்பாவுடைய மாமாவும் மாமியும் கசின்ஸு. அவங்கள நினைக்கிறேன் நான் இதை செய்யலாம் பார்க்கும்போது. அவங்களாம் இதுதான் நல்லது, இதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க என்கிட்ட. நல்ல நல்ல பொருளை, ஹெல்த்தி பொருளை எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவங்க. பாலப்பட்டி கிராமத்துக்கு போனால் எங்கள் அப்பாவுடைய ஊர், எங்கள் பாட்டியோட ஊர், எங்கள் தாத்தாவோட ஊர் எல்லாமே அதுதான். எல்லா ஆற்றுக்கு ஆறு, முன்னால் ஆறு, அப்புறம் கொடிக்கால் வெத்தலை, அகத்திக்கீரை, நல்ல அருமையான கரும்பு, அப்புறம் மோகனூரில் சுகர் மில்லு, நல்ல அருமையான பொருள். இப்போ ஆற்றுல தண்ணியே இல்லைங்கிறாங்க என்னுடைய கசின் சித்தப்பாசு. பயங்கர கொதிக்கிற வெயிலில் வந்து கொதிக்கும். இப்போது ஆறு இருக்கிறதுனால பரமத்தி வேலூர், புகழூர், கரூர் எல்லாமே நல்ல வெயில் அதிகம் இந்த சைடெல்லாம். ஆனால் வின்டரில் பார்க்க அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், जो हेल्थी है ये जो राइप कुकम्बर है, फूड कहते हैं हम लोग उर्दू में इसको. ये देखिए फूट है, ये देखिए फूट है. ये क्या है करके डिटेल डालती हूँ उसका. उसके राइप है, वो बांध के रखते हैं. वो केले में जो वो है ना, उसका जो ऊपर का जो स्टेम है ना, तो वो सूख जाता है. तो उसको उठा के उसमें अच्छा सा बांध के रख देते हैं. फूट को हम लोग फूट कहते हैं दक्षिणी उर्दू स्पीकिंग मुस्लिम्स. तो ले आके स्किन निकाल के इसके छोटे छोटे पीसेस कर दिए. मेरे वंडरफुल वेलविशर पूंगड़ी भर गया. तो मैं देखिए गुड़ का पाउडर है,
पॉम जैगरी पाउडर में डाली हूँ मैं। डाल के अभी इसको हांडी में रखें, मिट्टी के हांडी में नीचे बालू डाल के रखना है, मतलब सैंड डाल के तो रखेंगे तो एकदम 8 आवर्स रखना है तो आराम से वो ठंडा हो जाएगा। तो हेल्थी जूसी वो सब जूस निकल के आराम से आप इसको पी सकते हैं। या इसका भी एक आइसक्रीम मैं देखी, कटहर में था आइसक्रीम, तो ये आइसक्रीम भी डाल के थोड़ा हम लोग मिल्क शेक भी बना सकते हैं। वो ठीक नहीं है। जो आराम से इसको हांडी में रख के नीचे, हम लोग उर्दू स्पीकिंग मुस्लिम्स बालू कहते हैं हम लोग कच्चे उर्दू में, तो बालू डाल के ठंडा करके भी पी सकते हैं। ഇത് കണ്ടോ, ഇത് വെള്ളരി പഴമാണ്, ഫ്രൂട്ടിന് പറയും ഞങ്ങൾ വെള്ളരിപ്പഴം തമിഴിൽ. അത് മാർക്കറ്റിൽ നിന്ന് മേടിച്ചിട്ട് ഇവിടെ കൃഷിക്കാരോട് ഇതുണ്ട്, തമിഴിൽ സന്തെന്ന് പറയും, മാർക്കറ്റുണ്ട്. ഒരു എല്ലാം വരുന്ന കൃഷിയെ മുഴുവനും കൊണ്ടുവന്നിട്ട് ഗവൺമെൻറ്റോടെ കടയാണ്, ബസാറാണ്. തമിഴിൽ ഉലവർ സന്തെന്ന് പറയും, കൃഷിക്കാരുടെ സന്തയാണ്. ஸோ அதில் போயிட்டு എൻ്റെ വെൽവിഷർ പൂങ്കുടി മുരുകയ്യ என்னுடைய ஹப்பி മേടിച്ചിട്ട് വന്നതാണ് ഇത്. സോക്കേടായി അവർ പോയി വെള്ളരിപ്പഴം, പിന്നെ കണ്ടോ ചക്കര, പാം ജാഗ്രി പൗഡർ ചക്കരയാണ് ഇത്. അത് ചക്കര പാണിതോ മെൽട്ടായി, വെള്ളരിപ്പഴം ഉണ്ട്. അത് രണ്ടും മൺപാനയിൽ വെച്ച്, മഡ് പാനയിൽ വെച്ച്, നമ്മളുടെ മൺപാനയിൽ വെച്ച് താഴെ സാൻഡ് ഇട്ട് നല്ലോണം കൂളിംഗ് ആയിട്ട് പിന്നെ എടുത്ത് 8 മണിക്കൂർ വെച്ച് അങ്ങനെ കളിച്ചാൽ അടിപൊളിയാണ്. ഗുഡ് ഫോർ ഹെൽത്ത്, ഗുഡ് ഫോർ സമ്മർ, കൂൾ യുവർ ബോഡി. നല്ല ഒരു പീരിയഡ്സ് ഉള്ള കുട്ടികൾക്ക് നല്ലതാണ്, ലേഡീസ്ക്ക് നല്ലതാണ്, പ്രഗ്നൻറ്റ് ലേഡീസ്ക്ക് നല്ല ഒരു സാധനമാണ്, നല്ല മൂപ്പുള്ള ആൾക്കാർക്ക് നല്ലതാണ്. മുത്തച്ഛി അമ്മമ്മമാർക്കും എല്ലാവർക്കും നല്ലതാണ് ഇത്. നല്ല ഹെൽത്തിയാണ്, ട്രൈ பண்ணி பாருங்கள். வெள்ளரிப்பழம், பனை சர்க்கரை ரெண்டும் வச்சு பானையில் வச்சு கீழே மணல் வச்சு நல்லா மூடி கைப்படாமல் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்திங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. கெஸ்ட்டு வந்தாலும் இப்படி பரிமாறுங்க. நல்ல கிளாஸ் பவுலில், ஐஸ்கிரீம் பவுலில் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் மேலே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை கூட வச்சு கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வகையான ஐஸ்கிரீமும் இருக்குது. இப்போ கத்தரில் எல்லா ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் இருக்குது, துபாயில் எல்லா ஃப்ரூட்ஸோட ஐஸ்கிரீம் இருக்குது. அப்போ அந்த ஃப்ரூட் ஐஸ்கிரீம் கூட நீங்கள் மேலே வச்சு கொடுக்கலாம். இந்த ஐஸ்கிரீமும் இன்னும் பண்ணலை. மஸ்மெலன் ஐஸ்கிரீம் இருக்குது, அதை கூட மேலே வச்சு நீங்கள் கொடுக்கலாம். வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு கூட நீங்கள் இதை விட சர்வ் பண்ணலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் ஒரு 30+ இருக்கிறவங்களாம் அப்படி சாப்பிடாதீங்க, அது நல்லதில்லை. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் அப்படி கொடுக்காதீங்க, ஹெல்த்தி இல்லை. இது நீங்கள் நேச்சுரலாகவே சாப்பிடுங்க, இயற்கையாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இது ஐஸ்கிரீம் இட்டு கழிச்சா அது இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். சம்மருக்கு வேண்டி பயங்கர சூடு உண்டாகும். തണുത്ത് വരുമ്പോൾ കുട്ടികളൊക്കെ ചൂടിൽ പുറത്തായിട്ട് വരുമ്പോൾ എല്ലാം വില്ലേജിൽ ഭയങ്കര ചൂട് കാലത്തിൽ ഹോട്ട് സമ്മറിൽ വരുമ്പോൾ ഇതുപോലെ കൊടുത്താൽ ജെൻസ്ക്ക് ജോലിയിൽ മടങ്ങി പോകുമ്പോൾ നമ്മൾ ഉണ്ടാക്കി വെച്ചിട്ട് ഫ്രിഡ്ജിൽ പിന്നെ വന്ന് കഴിക്കാം. പാന എല്ലായിടത്തിലും കിട്ടാത്ത ഒരു സാധനമാണ് പാന. തമിഴിൽ പാനെന്ന് പറയും. മോഡേൺ വേൾഡിൽ ഇതുപോലെ ചെയ്യാം. ओके, तो ट्राई பண்ணி பாருங்க. ट्राई करके देखो. फूट और गुड़ का पाउडर है, पाम जैगरी का पाउडर है, ये पनवेल्ल सक्कर அதோட வெள்ளரி பழம் फ्रॉम बानूस मुगल दरबार. हैव अ नाइस डे. சம்மரில் நல்லா கவனமாக இருங்க. நிறைய தண்ணியை குடிங்க. தண்ணியை நிறைய குடிங்க. பதிமுகம் தண்ணி குடிங்க. கேரளா அது உடம்புக்கு நல்லது. தாகமுக்தி ஆன்லைனில் வாங்கி குடிங்க. கூகுளில் ஆர்டர் பண்ணி குடிங்க. தாகமுக்தின்னு இருக்குது, அதை போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு.